வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம காலத்தையே வென்ற ஒரு இடத்துக்குள்ள போக போறோம். இது வெறும் கோயில் மட்டும் இல்லைங்க. இது இந்தியாவின் மதுவையோட இதய துடிப்பே இங்க தான் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில். இதன் கதை சாதாரணமா ஒரு பில்டிங்கோட கதை கிடையாது. மீனாட்சி கோயில் ஒரு நினைவு சின்னம் அல்ல, அது ஒரு வாழும் நாகரிகம். இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இதுதான் இந்த கோயிலோட ஆன்மா. ஆனா ஒரு கல்லால கட்டின பில்டிங் எப்படிங்க ஒரு முழு நாகரிகமா இருக்க முடியும்? வாங்க இதுக்கான பதில தேடலாம். இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற புதிரே. எப்படி எப்படி ஒரு 2000 வருஷம் பழைய பில்டிங் இன்னைக்கும் உயிரோட இருக்க முடியும்? இதுக்கான பதில் வெறும் செங்கல்ல மட்டும் இல்லைங்க. அத சுத்தி இருக்கிற நகரத்துல, அதோட கதைகள்ல, அங்க வாழ்ற மக்கள் கிட்ட எல்லாத்துலயும் ஒளிஞ்சிருக்கு. சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். ஒரு நகரத்தோட புனித இதயம். பாருங்க, ஒரு கோயில் உயிரோட்டமா இருக்கணும்னா அது மக்களோட வாழ்க்கையோட கலந்துருக்கணும் இல்லையா? மீனாட்சி கோயிலோட ரகசியமே அதுதான். அது மதுரை நகரத்தோட ஹார்ட் பீட் மாதிரி. வாங்க, முதல்ல இந்த கோயிலுக்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தம்னு பாப்போம். பொதுவா நாம பாக்குற ஊர்கள்ல எல்லாம் கோயிலுங்கிறது ஊருக்குள்ள ஒரு பகுதியா இருக்கும். ஆனா மதுரையில அப்படி இல்ல. கதை அப்படியே உல்டா. இங்க நகரமே கோயில சுத்தி ஒரு பூ மாதிரி விரிஞ்சிருக்கு. கோயில் தான் சென்டர். அதை சுத்தி தான் இந்த மதுரைங்கிற உலகமே உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க மதுரை மேப்ப ஒரு ட்ரோன்ல இருந்து பாக்குற மாதிரி யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய சக்கரம், அதாவது ஒரு எந்திரம் மாதிரி தெரியும். சரியா நடுவுல ஒரு புனித புள்ளி மாதிரி கோயில் இருக்கும். அதிலிருந்து தெருக்கெல்லாம் ஒரு தாமரை இதழ் மாதிரி வட்ட வட்டமா விரிஞ்சு போகும். இது வெறும் சிட்டி பிளானிங் கிடையாதுங்க, இது ஒரு காஸ்மிக் டிசைன். இந்த நகரத்தோட ஆன்மீக நங்கூரமே இந்த கோயில் தான். அடுத்ததா, இதோட வரலாறு. பாருங்க, ஒரு பில்டிங் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு ஒரு கதை வேணும். மீனாட்சி கோயிலோட கதை பல 100 வருஷ கதை. அதுல அழிவும் இருக்கு, மீண்டு எழுந்ததும் இருக்கு. ஒரு பெரிய காவியம்னே சொல்லலாம். வாங்க, கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அந்த கதை என்னன்னு கேட்போம். இதோட வரலாறு கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழசு. சங்க இலக்கியத்திலே இத பத்தி குறிப்புகள் இருக்கு. ஆனா அதோட பயணம் ஒன்னும் சுலபமா இல்ல. கிபி 1310ல மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்து இந்த கோயில பயங்கரமா சேதப்படுத்திட்டான். ஆனா சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்ம தமிழ் மன்னர்கள், குறிப்பா நாயக்கர்கள் இத முன்னிருந்ததை விட பிரம்மாண்டமா திரும்பவும் கட்டினாங்க. அதனால இது வெறும் கல்லடுக்கி கட்டின விஷயம் கிடையாது. அது சிதைஞ்சு போன ஒரு கலாச்சாரத்தோட கம்பேக். எல்லா குழப்பத்துக்கும் அப்புறம் திரும்பவும் ஒரு ஒழுங்க கொண்டு வந்த தமிழர்களோட மன உறுதியோட ஒரு அழியாத சின்னமா இந்த கோயில் இன்னைக்கும் நிக்குது. அடுத்து நாம பார்க்க போறது கல்லுல செதுக்குன ஒரு பிரபஞ்சம். வரலாறு மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் இருக்கு பாருங்க, அது நம்மள அசர வச்சிடும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு கதை இருக்கு. வாங்க அந்த கலை பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். கோயிலோட கோபுரங்களை அண்ணாந்து பாருங்க. அங்க இருக்கிற கலர் கலரான சிலைகளை என்ன முடியுமா உங்களால? சொன்னா நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட 33,000. ஆமாங்க, 33,000 சிலைகள். கடவுள்கள், தேவிகள், அசுரர்கள்னு எல்லாரும் அந்த கோபுரங்கள்ல உயிரோட நிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு தனி காவியம். இந்த கோபுரங்கள் எல்லாம் சும்மா இல்ல, வானத்தையே தொடுற அளவுக்கு உயரம். குறிப்பா தெற்கு கோபுரம் சுமார் 52 மீட்டர் உயரம் இருக்கும். அதாவது ஒரு 17 மாடி பில்டிங் உயரத்துக்கு. யோசிச்சு பாருங்க, மனுஷனோட பக்திக்கு இதை விட பெரிய சாட்சி என்ன வேணும்? சரி, கோயிலுக்குள்ள போனோம்னா 1000 கால் மண்டபம்னு ஒரு அதிசயம் இருக்கு. ஆனா அங்க உண்மையாவே 1000 தூண் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் 1000 இல்ல. ஆனா கிட்டத்தட்ட 985 தூண்கள் இருக்கு. ஆனா நம்புற விஷயமே இல்ல. ஏன்னா அந்த 985 தூண்ல ஒன்னு கூட இன்னொன்னு மாதிரி கிடையாது. ஒவ்வொன்னும் ஒரு தனி டிசைன், நுணுக்கமான வேலைப்பாட்டோட இருக்கிற ஒரு கலை பொக்கிஷம். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இவ்ளோ பெரிய கோயில் யாருக்காக கட்டினாங்க? இது வெறும் கல்லும் சிற்பமும் சேர்ந்த ஒரு இடம் மட்டும் இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான தெய்வத்தோட புராண கதை தான் இந்த இடத்தோட ஆன்மாவே. அதுதான் மீனாட்சியின் கதை. பொதுவா சிவன் கோயில்னா சிவன் தான் மெயின் தெய்வம் இல்லையா? ஆனா இங்க கதை வேற. இது மீனாட்சியோட ராஜ்யம். அந்த பச்சை நிற போர் தேவி தான் மதுரைக்கு ராணி. அவங்களோட கணவர் சிவபெருமான், இங்க சுந்தரேஸ்வரர்னு பேரு. அவர் அவங்களுக்கு துணைவர் தான். ஒரு பெண்ணை மையமா வச்ச இந்த ஆன்மீக அமைப்பு தான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே. அவங்களோட பிறப்பே ஒரு பெரிய அதிசயம். ஒரு பாண்டிய இளவரசி 3 மார்பகங்களோட பிறக்கறாங்க. அவங்களோட உண்மையான காதலனை பார்க்கும்போது அந்த 3வது மார்பகம் மறைஞ்சிடும்னு ஒரு தீர்க்க தரிசனம். அவங்க சும்மா ஒரு இளவரசி இல்ல, எல்லா திசைகளையும் ஜெயிச்ச ஒரு மாபெரும் வீராங்கனை. கடைசியா கைலாயத்துல சிவனை சந்திக்கும் போது அந்த தீர்க்க தரிசனம் உண்மையாகுது. காதல் மலருது. அப்புறம் அந்த தெய்வீக திருமணம் நடக்குது. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சுவாசிக்கும் கோயில். ஓகே, பழமையான வரலாறு இருக்கு, பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர் இருக்கு, ஒரு தெய்வீக கதையும் இருக்கு.
இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கோயில வாழும் நாகரீகமா மாத்துது? ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னிக்கும் விடாம நடந்துட்டு இருக்கிற சடங்குகள்லயும் மக்களோட பக்தியிலயும் தான் அது இருக்கு. நீங்க இந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அதோட ஹார்ட் பீட்டை நீங்களே கேட்கலாம். ஒரு நாளைக்கு 6 தடவை பூஜை, ராத்திரி ஆனா சிவனையும் மீனாட்சியும் ஒன்னு சேர்க்கிற பள்ளியறை ஊர்வலம், வருஷம் கோடிக்கணக்கான மக்களை இழுக்கிற திருக்கல்யாண திருவிழானும் இந்த கோயில் ஒரு நாளும் தூங்குறதே இல்ல. அதனால தான் சொல்றேன், இது வெறும் கோயில் இல்ல. வரலாறுல பாத்தீங்கன்னா இது ஒரு பேங்க் மாதிரி, ஒரு கோர்ட் மாதிரி, ஒரு கல்ச்சுரல் சென்டர் மாதிரி. சமூகத்தோட எல்லா விஷயத்துக்கும் இதுதான் மையமா இருந்திருக்கு. இன்னைக்கும் மதுரைக்கு ஆன்மீக ரீதியாவும் சரி, கலாச்சார ரீதியாவும் சரி, இதுதான் நங்கூரம். இப்போ புரியுதா? இது வெறும் பில்டிங் இல்ல, இது ஒரு பெரிய மரம் மாதிரி. அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா வரலாறுல இருக்கு. அதோட கிளைகள் மக்களோட வாழ்க்கையில பரவி நிக்குது. இது சும்மா உயிர் வாழல, செழிப்பா வளர்ந்துட்டே இருக்கு. ஆமா, இது ஒரு வாழும் நாகரிகம். சரி, நம்மளோட இந்த பார்வை இங்க முடியுது. ஆனா ஒரு கேள்வியோட, 2000 வருஷம் நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு வாழும் நாகரிகத்தை நம்மளால உருவாக்க முடியுமா நம்மளோட இந்த உலகத்துல? நம்ம சமூகத்தையும் அடையாளத்தையும் இந்த மாதிரி வடிவமைக்கிற வாழும் அமைப்புகள்னு எதெல்லாம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.